இலங்கை ரூபாவுக்கு எதிராக டொலரின் பெறுமதி. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298 ஆகவும் விற்பனை பெறுமதி 306 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 400 ஆகவும் விற்பனை பெறுமதி 412 ஆகவும் பதிவாகியுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல். இலங்கை நெடுந்தீவு அருகே கடற்தொழிலில் ஈடுபட்ட காரைக்கால் கடற்தொழிலாளர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அக்டோபர் 1 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப் பொருளுடன் கைதான இளைஞன். கொட்டவ ரூக்மலை வீதியில் 75.4 கிராம் ஹெரோயின், 488 தோட்டாக்கள், 30 போலி வாகன இலக்க தகடுகள் மற்றும் 2 தொலைபேசிகள் உள்ளிட்ட பலவற்றுடன் 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என போலீஸ் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மேல்மாகாண தெற்கு குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். காலி ஹிக்கடுவ வீதியில் பேருந்தில் மோதி வயோதிப பெண் பலி. வீதியில் நடந்து சென்ற வயோதிப பெண்ணொருவர் பேருந்து மோதி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். காலி ரத்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்கம சந்திக்கு அருகில் காலியிலிருந்து ஹிக்கடுவை நோக்கி சென்ற பேருந்து மோதியதில் இவர் உயிரிழந்துள்ளார். நீதிமன்றில் பணிபுரியும் பெண் செய்த மோசமான செயல். அனுராதபுரத்தில் மதவாச்சி நீதவான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண்ணொருவர் போதை மாத்திரைகளுடன் மிகிந்தலை போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். மிகிந்தலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் உஃபுல் தெனிய பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதுடைய பெண் ஆவார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகிந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவர் நன்னடத்தை நிலையத்திலிருந்து 15 சிறுவர்கள் தப்பி ஓட்டம். நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் தலைமையில் இயங்கி வரும் மாக்கொள சிறுவர் மத்திய நிலையத்திலிருந்து 15 சிறுவர்கள் தப்பி சென்றுள்ளதாக சபுகஸ்கந்த போலீசார் தெரிவித்தனர். 16 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மன்னாரில் வெடித்த பாரிய போராட்டம். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்கஸ் அடிகளாரின் தலைமையில் குறித்த போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு. கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தட்டுவான்கோட்டையில் இன்று காலை 11:30 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. அர்ச்சுனா எம்பி அதிரடி கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வாக்குமூலம் அளிக்க கோட்டை காவல் நிலையத்திற்கு இன்று வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார். அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு காவல் அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை காவல் நிலையத்திற்கு இன்று வந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார்.